எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இந்த 2011 சில முக்கியமான விஷயங்கள், எப்படியெல்லாம் நம்ம எதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ சொல்றேன். போன வருஷத்துக்கு 2010க்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, அடுத்தவனை பார்த்து சூடு போட்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அடுத்தவங்களை பார்த்தாவே நமக்கு சில நேரம் நம்மளுடைய முயற்சிகள் தடைப்படுது. அவங்கள போல இருக்கணும், இவங்கள போல இருக்கணும், அந்த கார் வாங்கணும், இந்த கார் வாங்கணும், இந்த வீடு வாங்கணும், அந்த வீடு வாங்கணும், அவங்க அந்த டிவி வாங்கிட்டாங்க அப்படியெல்லாம் பார்த்தோம்னா என்ன ஆகும்னா, மனசுல நிம்மதியற்ற தன்மை தான் இருக்குமே தவிர நிம்மதியா வாழ முடியாது அப்படின்னு அதை மெசேஜா சொல்லியிருந்தேன். ஆனா இந்த வருஷத்துக்கு 3 விஷயங்கள் சொல்றேன். அதுல உங்களால முடிந்தது சுலபமானது எதுவோ அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் 2011. இப்ப முதல்ல எது ரொம்ப கஷ்டமானதோ அதை ஃபர்ஸ்ட் சொல்றேன், அப்புறம் ரொம்ப ஈஸியானதை கடைசி பாயிண்டா சொல்றேன். கஷ்டமானது எதுன்னா சந்தேகப்படாம இருக்கிறது. சந்தேகங்கள் ஒரு மனிதனை சின்ன பின்னமா ஆக்கிடும், குடும்பத்தையே பாழாக்கிடும். எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நம்ம பேப்பர்ல பாக்குறோம், டிவில பாக்குறோம், அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறோம், செவி வழியா நிறைய விஷயங்கள் வருது. இப்படி சந்தேகத்தினால பல குடும்பங்கள் சீரழிஞ்சு போச்சு. அது நமக்கு தெரியும். தெரிஞ்சாலும் சில டைம் நம்மளே சந்தேகப்படுவோம். சந்தேகத்திற்கும் குழப்பத்திற்கும் கேள்விக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கேள்வி என்பது ஒண்ணு தெரியலன்னா கேட்கறது, இல்ல தெரிஞ்சுக்கிட்டே அவனுக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்றது, இல்ல பாதி தெரிஞ்சு நான் தெரிஞ்சுக்கிட்டது கரெக்ட் தானான்றதை செக் பண்றது. குழப்பம் என்பது நான் எல்லாம் சரியாத்தானே பண்ணேன், ஏன் எனக்கு வேலை செய்யல அவனுக்கு மட்டும் வேலை செய்யுது அப்படின்னு, அது குழப்பம். சந்தேகம் என்பது நம்ம வெளியில யாருக்கிட்டையுமே பேசாம நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம எண்ணங்களாலேயே, கெட்ட எண்ணங்களாலேயே வளர்த்துக்கிறது தான் சந்தேகம். அந்த சந்தேகத்தை சம்மாரம் பண்ணோம்னா, சம்மாரம் என்பது அழிப்பது, சூரசம்மாரம் சொல்றாங்க இல்லையா, அந்த சம்மாரம் பண்ணோம்னா சந்தேகம் பிளஸ் சம்மாரம் ஈக்குவல் டு சந்தோஷம். சந்தோஷம் வந்துருச்சா? அதனாலதான் சொல்றேன், சந்தேகத்தை முக்காவாசி தவிர்த்துருங்க. ஹோட்டலுக்கு போறோம், சமைக்கிறாங்க, அவன் அடுப்பங்கரை சுத்தமா வச்சு சமைக்கிறான்னு நினைச்சு சாப்பிட்டா சந்தோஷம். ஐயோ அடுப்பங்கரை சுத்தமா இருக்குமோ இல்லையோ, இவன் என்ன ஊத்துனானோ தெரியலையே, இவன் தோசையை கரண்டியில ஊத்துனானா தொடப்பத்துல ஊத்துனானான்னு குடம்புனோம்னா சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரிதான் சின்ன சின்ன சந்தேகங்கள் கூட அன்னைக்கு நாளையே வேஸ்ட் பண்ணிடும். முடிந்தவரை சந்தேகத்தை தவிர்க்க பாருங்க, சரிங்களா? இவர் மகாபாரதத்துல சொல்லுவாங்க, தருமர் நகரவலம் போனாரு. அப்படி போகும்போது அவர் கண்ணில் பட்ட மக்கள் எல்லாமே எல்லாருமே நல்லவங்களாவே தெரிஞ்சாங்க தர்மருக்கு. ஆனா அதே இவரு துரியோதனன் போனான். அவன் போகும்போது தர்மர் பார்த்த அதே ஆளுங்களை தான் பார்த்திருக்கான். ஆனா இவன் கண்ணுக்கு எல்லாருமே கெட்டவங்களா தெரிஞ்சாங்க. இப்போ அந்த மக்கள் மேல குற்றமா இல்ல பாக்குறவங்க மேல குற்றமா? பாக்குறவங்க மேலதானே. சோ அடுத்தவங்க நமக்கு நல்லவங்களா தெரியணும்னா முதல்ல நம்ம நல்லவங்களா இருக்கணும். அதுதான் மெசேஜ்.
சந்தேகமே வந்து ஈகோ காரணமா வருது. எனக்கெல்லாம் தெரியும், நான் சரியாக நடக்கின்றேன், அவன் சரியா நடக்கல அப்படின்னு. அதை தவிர்க்க முயலுங்கள். சந்தேகப்படுறத அவாய்ட் பண்ணுங்க முடிந்தவரை. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இது வரைக்கும் நீங்க மன்னிப்பு கேட்டதே கிடையாது, இல்ல மன்னிப்பு கேட்கறது வந்து ரொம்ப தரக்குறைவான விஷயம் நினைச்சிட்டு இருக்கிற ஆளா இருந்தா அதை மாத்திக்கலாம். மன்னிப்புன்னு கேட்டு பாருங்க, எவ்வளவு சந்தோஷம் அங்க நிரம்பி வழியும். இது உண்மை. மன்னிப்பு கேட்காதனாலதான் பல இடங்கள்ல பல பிரச்சனைகள், பல குடும்பங்கள் பிரிந்து துண்டு துண்டா போயிடுச்சு. மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருந்தா அப்படின்னு வாங்க 20 வருஷம் கழிச்சு. அந்த 20 வருட காலம் அந்த இது போச்சு இல்லையா? அதனால மன்னிப்பு சொல்லி மன்னிப்பு கேட்டு பழகுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா ஆன்மீகம் அப்படின்ற ஆன்மீகத்துல இருக்கிறவங்களும் ஆன்மீகத்துல நாட்டம் உள்ளவங்க தான் இந்த வீடியோ எல்லாம் பாக்குறீங்க. இது நமக்கு வந்து ஆன்மீக சம்பந்தமான முன்னேற்றம் வரணும்னா இந்த ஈகோ எல்லாம் ஒழியணும். அதுக்கு மன்னிப்பு சொல்றது தப்பு கிடையாது, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது தப்பு கிடையாது. இது ரெண்டாவது பாயிண்ட். இதுவும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கடைசியா ஈஸியான ஒரு பாயிண்ட் சொல்றேன், அதையாவது ஃபாலோ பண்ணுங்க. நன்றி சொல்ல பழகுங்கள். அதாவது ஒருத்தர் நல்ல உபசரிப்பு ஏதோ பண்ணியிருந்தாலும், நல்ல ஒரு வேலையே திறமையா முடிச்சிருந்தாருன்னா அவருக்கு நன்றி சொல்லி பாராட்டுங்க. நம்ம எப்பவுமே மேலதிகாரிக்கு சொல்லுவோம், ஆனா வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட சர்வர் டம்ளர்ல தண்ணி கொண்டு வந்து வச்சா அந்த சர்வருக்கு கூட நன்றின்னு சொல்லுங்க. அப்ப அந்த சர்வர் முகத்திலையும் ஒரு சந்தோஷம் வரும். அப்போ இந்த உலகமே வந்து உங்களை வந்து ஒரு வித்தியாசமா பார்க்கும். இந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததில்ல அப்படின்னு. அந்த வித்தியாசமே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அந்த சந்தோஷம் உங்கள் குடும்பத்தை எல்லாம் மென்மேலும் காப்பாற்றும். இதுதான் 2011க்கு நீங்கெல்லாம் நல்லா வாழ்றதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு 3 சின்ன அட்வைஸ். முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க, முடியலன்னா விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.